அன்பார்ந்த பக்த கொடிகளே, நமஸ்காரம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்று சிறப்புமிக்க சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிவஸ்தலத்தின் ஸ்தல வரலாறு இந்த யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த ஸ்தல வரலாறு மிகுந்த அந்த தலத்திற்கு தேவார பாடல்கள் ஏதேனும் இருப்பின் அதில் ஒரு சில இங்கு பதிவும் செய்யப்படுகிறது. இத்தகைய நிலையில் தேவார பாடல்கள் இடம்பெறாத சில ஸ்தலங்கள் வைப்பு ஸ்தலங்களாக அறியப்படுகின்றது. அந்த வைப்பு ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ சுத்த ரத்னேஸ்வரர் அருள் புரியும் ஸ்தலம் ஊற்றத்தூர் என்பதாகும். இந்த ஊற்றத்தூரில் அப்பர் பெருமான் வைப்புஸ்தல பாடல்களில் அந்த ஊற்றத்தூரை பற்றி கூறியுள்ளார். அதனை இங்கு சமர்ப்பணம் செய்ய ஆசைப்படுகிறேன். தேவார வைப்புத்தலம் என்றால் என்ன? அதாவது தேவாரத்தில் தனிப்பாடல்களாக பாடப்பெறாமல் வேற்றூர் பதிகத்தின் இடையிலும் பொது பதிகத்தின் இடையிலும் குறிப்பிடப்படும் ஸ்தலங்களே தேவார வைப்பு ஸ்தலங்களாக அறியப்படுகிறது. இவ்வாறான வைப்பு ஸ்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களாகிய நாம் ஏற்கனவே அறிந்த 276 தேவார பாடஸ்தலங்களிலிருந்து மாறுபட்டு அமைந்துள்ளது. வைப்பு ஸ்தலங்கள் என்பவை தனிப்பதிகம் பெறாத ஸ்தலங்களாக இருந்து வருகிறது. எனவே இந்த வகையில் இந்த வைப்பு ஸ்தலங்களின் பெயர்கள் வேற்றூர் பதிகத்தின் இடையிலும் பொது பதிகத்தின் இடையிலும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த வகையில்தான் இந்த ஊற்றத்தூர் என்னும் ஸ்தலமும் அமைந்துள்ளது. அப்பர் பெருமான் இந்த ஊற்றத்தூரின் ஸ்தலத்தை பற்றிய அந்த பெயரினை இந்த வைப்புத்தலங்கள் முறையில் 2 தருணங்களில் குறிப்பிட்டுள்ளார். முதலில் அப்பர் பெருமான் 6ஆம் திருமுறையில் 70வது பதிகத்தில் 10வது பாடலில் அவர் திருப்புகலூரில் தங்கி இருந்தபோது அருளி செய்துள்ளார். அந்த ஒரு பாடலை இங்கு முதலில் அடியேன் சமர்ப்பணம் செய்கின்றேன். நரையூரிற் சித்தீசரம் நல்லாறு, நரையூரிற் சித்தீசரம் நல்லாறு, நாரையூர் நாகேஸ்வரம் நல்லூர், நல்ல துறையூர் சோற்றுத்துறை சூலமங்கை, தோணிபுரம் துருத்தி சோமேச்சரம், உறையூர் கடல் ஒற்றியூர், உறையூர் கடல் ஒற்றியூர், ஊற்றத்தூர், ஊற்றத்தூர், ஓமாம்புலியூர், ஓர் ஏடகத்தும் கரையூர், கருப்பரியல் கன்றாப்பூரும், கையிலாயநாதனையே காணலாமே. ஊற்றத்தூர், ஓமாம்புலியூர்,
ஓர் ஏடகத்தும் கரையூர் கருப்பரியல் கன்றாப்பூரும் கைலாய நாதனையே காணலாமே. இந்த பாடலில் அப்பர் பெருமான் கூறுவது யாதெனில், அநேக ஸ்தலங்களை கூறி அதன் நடுவில் ஊற்றத்துறையும் குறிப்பிடுகிறார். அதாவது நரையூரில் உள்ள சித்தீஸ்வரம், நல்லாறு, நாரையூர், நாகேஸ்வரம், நல்லூர், துறையூர், சோற்றுத்துறை, சூலமங்கை, தோணிபுரம், துருத்தி, சோமேச்சரம், உறையூர், கடலை அடுத்த ஒற்றியூர் என்று கூறும்போது ஊற்றத்தூர் என்ற இந்த ஸ்தலத்தையும் அதில் சேர்த்துள்ளார். ஊற்றத்தூர், ஓமாம்புலியூர், ஏடகம், கரையூர், கருப்பரியல், கன்றாப்பூர் ஆகிய இடங்களில் கைலாய நாதனை காணலாமே என்று அப்பர் பெருமான் இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி உள்ளார். இதுபோன்று இன்னொரு தருணத்தில் 6ஆம் திருமுறையில் 71வது பதிகத்தில் 4வது பாடலில் இந்த வைப்பு தலத்தை பற்றிய குறிப்பும் இருக்கின்றது. இந்த பதிகத்தை அப்பர் பெருமான் திருப்பூந்துருத்தியில் தங்கியிருந்த போது அருளி செய்ததாகும். அந்த பாடலையும் இங்கு நாம் காண்போம். பிறைவூரும் சடைமுடி எம்பெருமான், பிறைவூரும் சடைமுடி எம்பெருமான், ஆரூர் பெரும்பட்ட புலியூர், பேராவூரும் நரைவூரும் நல்லூரும் நல்லாற்றூரும், நாளூரும் சேற்றூரும் நாரையூரும் உறையூரும் ஒற்றூரும் என்று பாடுகையில் இங்கு ஊற்றத்தூரும் அளப்பூர், ஓமாம்புலியூர், ஒற்றியூர், துறையூரும் துவையூரும் தோழூர் தானும் துடையூரும் தொழ இடர்கள் தொடராகன்றே, துடையூரும் தொழ இடர்கள் தொடரா அன்றே. ஊற்றத்தூரும் அளப்பூர், ஓமாம்புலியூர், ஒற்றியூரும் துறையூரும் துவையூரும் தோழூர் தானும் துடையூரும் தொழ இடர்கள் தொடரா அன்றே, இடர்கள் தொடராகன்றே என்று இந்த ஸ்தலத்தின் சிறப்பினை அழகாக கூறி, இந்த ஸ்தலத்தில் ஈசனை தொழுதால் இடர்கள் தொடரா அன்றே என்று அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். இதன் பொழிப்புரையில் நாம் அறிவது யாதெனில், பிறை தவழும் சடைமுடி சிவபெருமானுடைய ஆரூர், பெரும்பட்ட புலியூர், பேராவூர், நரையூர், நல்லூர், நல்லாற்றூர், நாளூர், சேற்றூர், நாரையூர், உறையூர், ஒத்தூர், ஊற்றத்தூர் என்று கூறுகிறார். ஊற்றத்தூர், அளப்பூர், ஓமாம்புலியூர், ஒற்றியூர், துறையூர், துவையூர், தோழூர், துடையூர் என்னும் இவற்றை தொட துன்பங்கள் தொடரமாட்டா என்று தீர்மானமாக நமக்கு அப்பர் பெருமான் அறிவுறுத்துகிறார். எனவே இவைகள் தேவார வைப்புத்தலம் என்ற பகுதியில் அமையப்பட்ட பாடலாகும். அதாவது மீண்டும் கூறுகிறேன்,
தேவாரத்தில் தனி பாடல்களாக பாடப்பெறாமல் வேற்றூர் பதிகத்தின் இடையிலும் பொது பதிகத்தின் இடையிலும், வேற்றூர் பதிகம் மற்ற ஸ்தலங்களை பற்றி மொத்தமாக கூறும் அந்த பாடலில் இந்த ஸ்தலமும் வரும். அது வேற்றூர் பதிகத்தின் இடையிலும் பொது பதிகத்தின் இடையிலும் குறிப்பிடப்படுகின்றன. எனவே இந்த ஸ்தல பாடல் தேவார வைப்புத்தல பாடலில் ஒன்றாக அமையப்பட்டுள்ளது சிறப்பாகும். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. நண்பர்களே, சுத்த ரத்னேஸ்வரர் திருத்தலம். ஈசன் சுத்த ரத்னேஸ்வரராக இந்த ஊற்றத்தூர் ஸ்தலத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறார். அவரை நாம் தரிசனம் செய்து அவர் திருவுள் பெறுவோமாக. நன்றி.